உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு சூரியன், உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சூரியன், உங்களுடைய தனஸ்தானாதிபதி, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி புதன் இணையக்கூடிய இடம் உங்களுடைய 7ஆம் பாவத்தில். அப்போ 7ஆம் பாவத்தில் இந்த இரு கிரகங்களுடைய இணைவும் இவர்களுக்கு உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 9ஆம் பார்வையில் பார்க்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் 29 நாட்கள். அப்போது குரு பார்வையில் புதன் ஆதித்யா யோகம் உருவாக்குது. இந்த புதன் ஆதித்யா யோகம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை உருவாக்கக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால இந்த கிரகங்களுடைய இந்த யோக நிலை உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுது, இதனால் எப்பேற்பட்ட நன்மைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். அப்போது சிம்ம ராசி அன்பர்கள்னால் சொல்லணுமா, எப்போவுமே சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க, எதுலேயுமே மற்றவங்களுக்கு முன்னோடியாக இருப்பீங்க, ரொம்ப அனுபவசாலிகளாக இருப்பீங்க, வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டங்களை கடந்து வந்திருப்பீங்க, குடும்ப பாரத்தை அதிகமாக சுமந்தவங்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, எந்த பலமும் யாருடைய பலத்தையும் எதிர்பார்க்காம தன் சுய பலத்தினால இன்னைக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு அருமையான ராசி எதுனா அது இந்த சிம்ம ராசி என்பது தான். அது மட்டும் இல்லை, பெண்கள் ஒன் மேன் ஆர்மி மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு போராட்டத்தை கடந்து தான் வந்திருக்கணும். எத்தனையோ பிரச்சனைகள், இவங்கள தான், இதுக்கு மேலே இவங்க வளர முடியாது, இவங்க சப்ஜெக்ட் க்ளோஸ், அவ்வளோதான், இந்த இடத்துல இருந்து இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மீறி இவங்க மீண்டும் எந்திரிச்சு மேலே வர முடியுமா, வாய்ப்பே இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலையிலிருந்து அங்கே இருந்து மீண்டும் தன் சுய பலத்தில் மேலே ஏறி வந்து 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, எத்தனையோ பேருக்கு முன்னோடியாக நின்று தலைமை தாங்கக்கூடிய அருமையான ஒரு ஆற்றலை கொண்டவர்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள். நிறைய இடத்துல பாருங்கள், இவங்க தான் தலைமை தாங்குவாங்க, இவங்க தான் ஒரு நல்ல காரியத்தை முன்னாடி நின்று செய்து கொடுப்பாங்க. அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ராசி. கடின உழைப்பாளிகள், மிகுதியான திறமசாலிகள், உங்களுடைய வேலை ஆற்றலை கண்டு மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருக்கும். அவ்வளோ நல்ல ஒரு ராசி அமைப்பு தான். ஆனால் சிம்ம ராசியில் பிறந்ததுனால தான் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் போல் இருக்குது, சிம்ம ராசியில் இருக்கிறதுனால தான் எனக்கு இவ்வளோ பாதிப்பு போல் இருக்குது, இவ்வளோ ஏமாற்றங்கள், இவ்வளோ தோல்விகள் அப்படின்ற அளவுக்கு எல்லாமே சந்திச்சுட்டு வந்துட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, கடந்த கண்டகச்சனி ப்ளஸ் அஷ்டமச்சனியினால் நீங்கள் நிறைய மன உளைச்சலை அடைஞ்சிட்டீங்க, நிறைய இழப்புகளை சந்திச்சிட்டீங்க. இழப்பு கிடையாது, இழப்புகளை சந்திச்சிட்டீங்க, மன உளைச்சலை கடந்து வந்துட்டீங்க. நட்பு ரீதியில், பழக்க வழக்க ரீதியில் ஒரு காலகட்டங்களில் எல்லாம் உங்களை தேடி வந்தாங்க, இன்றைக்கி பார்த்தா உங்களை கண்டு அப்படியே விலகி போகக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிட்டீங்க. அப்போது உங்களுடைய பலம், உங்களுடைய தரம், உங்களுடைய நிலையை பொறுத்து மட்டுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க உங்களோட வந்து இணைகிறாங்கன்றது பெரிய லெவலில் ஒரு அனுபவமாக இன்றைக்கி நீங்கள் எடுத்தாச்சு. அது மட்டுமல்ல, இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஊன்றுகோல். இந்த அனுபவ ரீதியை கொண்டு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க, பெரிய லெவலில் சாதிக்க போகிறீங்க, மீண்டும் எல்லா இடத்துலையும் நீங்கள் முன்னோடியே போய் நிற்க போகிறீங்க. பட்ட அவமானத்துக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் பாதிக்கப்பட்டதே திருமண வாழ்க்கையில் மாபெரும் பாதிப்புகளை சந்தித்தவங்க சிம்மராசி அன்பர்கள். ஏன்னா கொஞ்ச நாளிலேயே திருமணமாகி தேவையில்லாத பிரச்சனைகள், இனம் புரியாத மன உளைச்சல்கள், டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க, இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கூட தன் பேச்சு யாருமே நம்மளை புரிஞ்சிக்கலை, என்னன்னே தெரியல, ஒரு அமைதி இல்லாத ஒரு நிலை, ஒரு மனப்பதட்டம், மனக்குழப்பம், ஆரோக்கிய ரீதியில் சடனாக என்னன்னு தெரியல சில பிரச்சனைகள் வந்து ஒரு படபடப்பு, ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட ரீதி வரைக்குமே ஒரு இனம் புரியாத பயத்தை தரக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியத்தில் சில மாறுதல்கள். இதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியுமா? இதனால் மன அழுத்தம் மட்டுமல்ல, எதை கண்டாலும் ஒரு வெறுப்பு தரக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. இதனால் நம்ம எப்படி மீண்டு வெளியில் வர்றது? நம்ம வாழ்க்கையில் வந்து இயல்பு நிலைக்கு வருமா? நம்ம பட்ட கடன்களிலிருந்து நாம் அழகாக ரிலீஃப் ஆக முடியுமா? நம்மளை நம்பினவங்களுக்கு நாணயமாக நடந்துக்கணுமே
அப்படின்ற ஒரு பெரிய மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அது எல்லாத்தையும் உடைச்சி சுக்குநூறாக்கி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க, சாதிக்க போகிறீங்க, உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க. உங்களை பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போய் இன்றைக்கி மீண்டும் உங்களோட வந்து இணைய முடியாத ஒரு சூழல்கள் மீண்டும் இணையக்கூடிய காலமாக இது இருக்க போகுது. ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் சுப காரியங்கள், திருமண வாழ்க்கை சார்ந்த சுப காரியங்கள் நடக்க போகுது. ரொம்ப நாளாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்க போகுது. ஏன் இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னா, லாபஸ்தானாதிபதி, குடும்பஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியினுடைய அதிபதியோடு இணைந்து குரு பார்வையில் சூரிய பகவானின் புதன் ஆதித்யா யோகம் உங்களுக்கு கிடைக்குது. 29 நாட்கள், பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து மார்ச் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த காலநிலை நீடிக்க போகுது. இந்த காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம், விட்ட வேலை உங்களுக்கு வந்து கிடைச்சிடும், பறிபோன வேலை கிடைச்சிடும். சிலருக்கு முயற்சிகளுக்கு உண்டான அருமையான வேலை வாய்ப்பு அமைஞ்சிடும். சிலர் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைலேருந்து ரிலீஃப் ஆகி மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. யார் குடைச்சலாக இருந்தாங்களோ அவங்களே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கடன் பாரத்தில் இருந்து விடுபட்டு வெளியில் வர்றதுக்கு உண்டான சில வழிகள் உங்களுக்கு பிறக்க போகுது. நட்புகளால் உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் கனெக்ட் ஆக போகுது. அதுலேயும் சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, பிள்ளைகளது வாழ்க்கையில் திருமண முயற்சியில் கைகூடும். அவர்களது வேலை ப்ளஸ் தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய மன உளைச்சல்கள் நீங்கி அதற்குரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அந்த இடத்துல கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரப்போகுதுங்க. ஏன்னா சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக வெளிநாடு முயற்சிகளுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்கேன்னு நினச்சிங்க. இப்போ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆக போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் இந்த கொஞ்சம் காலமாகவே நிறைய பிரச்சனைகளை சந்திச்சாச்சு. திருமண வாழ்க்கை சார்ந்த ரீதியிலையும் சரி, ப்ளஸ் உங்களுடைய தொழில் வேலை சார்ந்த ரீதியிலையும் சரி, பெரிய லெவலில் குழப்பங்கள். இன்றைக்கி வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் இந்த நிலைமை எதிரிக்கு கூட வந்துடக்கூடாது, இது ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கிறன்ற அளவுக்கு இருக்குது. பட் இந்த இடத்துல இருந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறீங்க, வெளியில் வரீங்க, மீண்டும் எல்லாத்தையும் விட்டு போனது உங்களை வந்து அடையிறதுக்குண்டான வாய்ப்பு இந்த இடத்துல உருவாக போகுது. அதனால் முயற்சிகள் பலப்படுத்துங்க. பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அடைய போகிறீங்க. நான் இந்த சூழல்களில் உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று, உங்களை மட்டும் நம்பி நீங்கள் எதுலேயும் செயல்படுங்க. மற்றவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் முழுசாக ஒப்படைச்சிடாதீங்க. அதே நேரத்தில் உங்கள் ஃபோக்கஸ் அதில் இருக்கணும். அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில் எச்சரிக்கையாக இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள் அவர்களது வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் ரீதியில் ரொம்ப இப்போவே அதுக்குண்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக பார்த்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத சலிப்பு சங்கடங்கள் வர வாய்ப்புகள் இருக்குது. மேற்கொண்டு வந்து நட்புகள் ரீதியில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அதுவும் உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரப்போகுது. சிலருக்கு வந்து தலைவலி, பின் தலை பாரம், முதுகு சம்மந்தப்பட்ட வலி, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே தீரக்கூடிய ஒரு அருமையான தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் உங்கள் திசா புத்திகள் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அப்போ அந்த பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7, 8 இருந்துட்டால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை உருவாக்கிடும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லை உண்டாக்கிடும். இத்தனை நாட்களாக நடக்காத ஒரு காரியங்கள் கூட நடக்கிற அளவுக்கு திசா புத்திகள் உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்துருச்சுன்னா அது வேறு லெவலில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிடும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்தது. பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளை நீங்கள் செயல்படுத்தி ஒவ்வொன்றையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்குங்க. என்னை பொறுத்தவரையிலையும் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கை மேலும் மேலும் வளமாக இருக்கும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும்